स्फुरतरुणरत्नांशुनिकरैः विषीदन्ति मध्ये नखरुचिझरी गाङ्गपयसाम् जगत्राणं कर्तुं मम जनन कामाक्षि नियतुं तपश्चर्यां दत्ते तव चरणपातोजयुगली. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு செகண்ட் இங்கே வந்து பாதார விந்தத்தையும் சிவனுடைய ஒரு கம்பேரிசனில் சொல்கிறார் இங்கே மூக்கக்கவி. அதாவது ஜடாலா அப்படின்னு சொன்னான்னா ஜடாமுடி. ஜடாமுடி யாருக்கு இருக்குன்னு பார்த்தா சிவனுக்கு இருக்குது ஜடாமுடி. சிவன் ஹேஸ் காட் ஜடாமுடி. அவரே ஒரு பொன்னார் மேனியனாக இருக்கார். அதுக்கு மேலே அவருடைய ஜடை ஜல்னா நல்லா ரெட் கலரில் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்னா மஞ்சீர ஸ்புரத்து. மஞ்சீரம் சொன்னான்னா அவளுடைய நூபுரம் கொலுசில் வந்து என்ன பண்ணுறா அருண ரத்ன அம்சு. ஸோ அருண கல் ரெட்டு கலர் கல் பதிக்கப்பட்டிருக்கு. மாணிக்க கற்கள்லாம் அந்த நூப்புரத்தில் பதிக்கப்பட்டிருக்கு. இது என்ன ஆகுது, இந்த ஒளி கூட்டத்தை கலப்புறது. நிகரம்னா கூட்டம். ஸோ இந்த கற்களுடைய அம்சம்னா கல். அந்த கல்லோட கூட்டம் வந்து ஏற்கனவே பாதார விந்த ரெட் கலரில் இருக்குது. தேவியோட பாதம் ரெட்டு, எப்படி பொன்னார் மீன் ரெட்டாக இருக்காரோ அது மாதிரி. அதே சமயத்தில் அவளுடைய மஞ்சீரத்துலேருந்து வேற ஒரு ரெட்டு கலர் ஒளி பரவுறது அந்த கூட்டமாக. அது பார்த்தா சிவனோட ஜடாமுடி மாதிரி இருக்குது அந்த ரெட்டு கலர். ஸோ மத்தியே நிஷீதந்தி நக ருச்சி ஜரி. அப்போது நடுவில் இந்த சிவப்புக்களுக்கு இடையில இன்னொரு ஒளி வேறு வீசுறது. என்ன ஒளின்னு பார்த்தா தேவியோட நக ஒளிங்கிறது சந்திரனை போல விடவிடேற பளீர்னு இருக்கக்கூடிய வெள்ளை கலர் ஒளி. இது சிவனோட எங்கே இருக்குன்னா கங்கா பயசாம்னுட்டான். ஸோ அந்த ஜடாமுடிக்கு நடுவில் கங்கை தண்ணி இருக்குது. அந்த கங்கை விளவிளேர்னு அந்த பிரகாசிக்கிறது ஜடாமுடிக்கு நடுவில். எப்படி இந்த சிவப்பு கூட்டத்துக்கு நடுவில் தேவியோட நகவொளி பரவுறதோ அது மாதிரி ஜடைமுடிக்கு நடுவில் கங்கையோடு அந்த ஒளி பரவுறது. ஜெகத்ராணம் கர்த்தும் மம ஜனனி காமாட்சி. இப்போ வந்து உலகத்தை காப்பாற்றுவதற்காக ஜகத்து திராணம் தான் ரக்ஷணம். ஸோ தேவி என்ன பண்ணுறா, இந்த பாதார விந்தங்கள் ஒரு தீட்சை எடுத்துட்டு இருக்கு. உலகத்தை நான் ரட்சிப்பேன் அப்படின்னு ஒரு தீட்சை எடுத்துட்டு இருக்கு. எப்படி பகவான் வந்து சிவன் வந்து தட்சிணாமூர்த்தி கோலத்தில் அப்படியே உலகத்தை ரட்சிப்பதற்காகவே அவர் தட்சிணாமூர்த்தி கோலத்தில் அவர் அமர்ந்திருக்கார். அது மாதிரி இந்த பாதார விந்தங்கள் என்ன பண்ணுறான், ஜகத்ராணம் கர்த்தும் இந்த உலகத்தையே ரட்சிப்பதற்காக வேண்டி மம ஜனனி காமாட்சி, என்னுடைய அம்மா ஹே காமாட்சி, நியதம்னு என்னது, நியமப்படி நிச்சயமாக நீ ஒரு தீட்சையோடு கூட தபஸ்சர்யாம் தத்தே ஒரு தபஸை மேற்கொண்டிருக்கேம்மா. உன்னுடைய பாதார விந்தங்களே ஒரு தபஸை வச்சுட்டுருக்கு. எப்படி சிவன் தட்சிணாமூர்த்தியாக உலக ரட்சணம் பண்ணுறாரோ அது மாதிரி இந்த பாதங்களும் உலக ரட்சை பண்ணுறது. தவ சரண பாதோஜ யுகலி, உன்னுடைய பாதங்கள். பாத்தான்னா தண்ணின்னு அர்த்தம். பாத்தோஜன்னா தண்ணியில் பிறக்கிற தாமரைன்னு அர்த்தம். ஸோ தாமரை பாதங்கள், யுகலி 2 பாதங்கள். உன்னுடைய 2 தாமரை பாதங்களும் ஒரு தீட்சையோடு இருக்கின்றன உலக ரட்சணத்திற்காக. அதே கிருஷ்ணா. ஜடாலா மஞ்சீரஸ்புரதருண ரத்னாம்சுனிகரைः நிஷீதந்தி மத்யே நகருச்சிஜரி காங்கபயசாம் ஜகத்ராணம் கர்த்தும் மம ஜனனி காமாட்சி நியதம் तपश्चर्यां दत्ते तव चरणपादोजयुगली. तुलाकोटि द्वन्द्व क्वणित वणिता भीतिवचसोः विनम्रं कामाक्षि विसृमरमर पाटलतयोः क्षणं विन्यासेन क्षपिततमसोर्मे ललितयोः पुनीयान्मूर्धानं पुरहर पुरन्द्री चरणयोः. விஸ்ருமர மகக ரெண்டாவது லைன்ல விஸ்ருமர மகக. ஓகே. சரணயோகோ கடைசியில சரணயோகன்னு உன்னுடைய 2 பாதங்களுடைய துலாக்கோட்டினாலும் நூபுரம்னு அர்த்தம். நூபுரத்துக்கு நிறைய இது இருக்குது. கொலுசுக்கு ஒன்று நூபுரம், ஒன்று போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். இது நூபுரம்னே பார்த்தோம் போன ஸ்லோகத்தில். ஹம்சகம்னு ஒரு
மஞ்சீரம்னு பார்த்தோம். கரெக்ட், மஞ்சீரம். அப்புறம் இப்போ இந்த ஸ்லோகத்தில் துலா கோட்டின்னு வருது. ஹம்சகான்னு ஒரு வார்த்தை இருக்குது. எல்லா வார்த்தைகளுமே அந்த நூப்புரம் அல்லது கொலுசுக்கு குறிக்கிறது. இப்போ துலா கோட்டி தேவி உன்னுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய துலா கோட்டி உன்னுடைய தொந்துவா ரெண்டு காலு ஒரு காலு ஒரு ஒன்று போட்டுப்பா இல்லையா? ஸோ அந்த 2 நூப்புரங்கள் கொணித்தான சத்தம்ன்றது. ஸோ அது என்ன சத்தம் போடுறதுன்னா பணினாலே வார்த்தைகள்னு அர்த்தம். அது என்ன வார்த்தைகளை சொல்கிறதுன்னா அபீதி வச்சசக பயப்படாதே அப்படி சொல்கிறதான். தேவியோட கொலுசு ஜல் ஜல் ஜல்னு ஒரு சத்தம் உண்டாக்குறதா. அந்த சத்தம் எப்படி இருக்கா? நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். அபீதி வச்சசக பயப்பட வேண்டாம் என்ற வார்த்தைகளை உடையது. காமாட்சி வினம்ர பின்னாடி வருது. காமாட்சி ஹே காமாட்சி விஸ்ருமர மகக ஸ்ருமரனாலே பரவறதுன்னு அர்த்தம். விஸ்ருமரனா நன்றாக பரவிய, மககன ஒளி. ஸோ மகஸ் அப்படின்னா ஒளி. ஸோ விஸ்ருமர மகக அப்படியே அந்த கொலுசுலேருந்து அப்படி பரவுறது, ஒளி பரவுறது. பாட்டலிதையோகோ பாதம் வேற ரெட் கலர். ஸோ இப்படி உன்னுடைய நூப்புரங்கள் வந்து பயப்படாதேன்னு சொல்கிறது. உன்னுடைய பாதங்கள்லேருந்து பாட்டலின்னா ரோஸ் ஃப்ளவர்னு அர்த்தம். ஸோ பாட்டலிதையோகன்னா ரோஸ் கலர் பாதம், அப்படியே சிவந்த பாதங்கள் அப்படி இருக்குது. அது பரவுறது, ஒளியை பரப்புறது. க்ஷணம் விநியாசேன நீ அந்த பாதத்தை என்ன பண்ணணும்? நெஸ்யம்னா பதிக்கிறது. நெஸ்யம் நன்றாக என் தலை மேலே பதிக்கணும். க்ஷணம் ஒரு க்ஷணம் அம்மா நீ அந்த பாதத்தை இப்படி ஒளி பொருந்திய உன்னுடைய பாதத்தை பயப்படாதேன்னு சொல்கிறது. அந்த நூப்புறம் வேற அப்படி இருக்கிற பாதை என்னோட தலையில் வைக்க வேண்டாமா நீ கேட்குற? சபித்த தமசக என்னுடைய அஜ்ஞானம் போயிடும். நீ காலை வச்சாலே சபித்தம்னது நீக்கக்கூடியது, கண்டிப்பாக அது தீர்த்துரும். அப்படிப்பட்ட தமஸ் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அஜ்ஞானம் எல்லாம் போக்கக்கூடியது. லலிதையோகோ நான் லாலனம் பண்ணுறேன் உன்னுடைய லலிதமான பாதம் அப்படின்னு சொல்லலாம். அழகான லலிதமான பாதங்கள், கோமளமான அந்த பாதங்கள். புனியாத் மூர்தானம் என்னுடைய தலையை, அதாவது என்னை, அதாவது வினம்ரம் புனியாத். அந்த வினம்ரம் இங்கே கொண்டுறான். நான் பணிவோடு கேட்குறேன் அம்மா, நான் பணிவோடு அப்படி உன்கிட்ட ஆசையாக வேண்டுகிறேன். அது என்னுடைய மூர்தானம் புனியாத் என்னுடைய தலையிலிருந்து கால்வரை என்னை புனிதப்படுத்த வேண்டும் உன்னுடைய பாதங்கள். புரஹர புரந்திரி என்னுடைய புறத்தை எரித்த சிவனுடைய பட்ட மகிழ்ச்சியே நீ உன்னுடைய பாதத்தை என் தலை மீது வைக்க வேண்டும் சொல்ற. विसृमरमहः पाटलितयोः क्षणं विन्यासेन शपिततमसोर्मेललितयोः पुनीयान्मूर्धानं पुरहर पुरन्द्रीचरणयोः भवानी दृह्येतां भवनि पीडितेभ्यो मम मुहुः तमो व्यामोहेभ्यः तव जननि कामाक्षि चरणौ ययोर्लाक्षा बिन्दु पुरणधरणात् दूर्जटि जटा कुटीराशोणाङ्कं वहति वपुरेणाङ्ककलिका. ஸோ பவானி பவனுடைய மனைவியே, பவன்கிறது சிவன், இவள் பவானி. ஸோ சிவனுடைய மனைவியே பவானி. பவ நிபிடத்தையோகோ நிபிடித்தேபியக நிபிடம்னாலே டென்ஸு கூட்டம், டென்ஸாக இருக்கக்கூடியது, அடர்த்தியாக இருக்கக்கூடியது. இந்த சம்சாரங்கிறது ஒரு காடு இல்லையா? சம்சாரங்கிறது ஒரு பெரிய காடாட்டமாக இருக்குது. அது டென்ஸாக இருக்குது, ஒரே காடு பிடிச்ச மாதிரி இருக்குது இந்த சம்சார காடு. இப்படிப்பட்ட அந்த காட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய மம, அப்போ இந்த காட்டில் ஒருத்தர் நான் வேற இருக்கேன். ஸோ என்னுடைய முகுகு தமோ வியாமோகம் ஞாபகம் இருக்கா? முதல்ல பிரம்மா வந்து 5 சிருஷ்டி பண்ணினார். மிஸ்ரம், தாமிஸ்ரம், அப்புறம் வியாமோகம், மோகம், இந்த மாதிரி 5 சாமானை படைச்சுவிட்டு அப்புறம் ஐயோ நான் இந்த மாதிரி கேவலமாக ஒரு அஜ்ஞானத்தில் படைச்சிட்டேனே நினச்சிட்டு முதல்ல படைச்சதே இந்த வியாமோகம் எல்லாம் தான் பகவான் படைக்கிறார். பிரம்மா முதல் படைப்பே இந்த வியாமோகம் எல்லாம் தான் இருக்குது. எல்லாரும் அப்படியே மோகத்தில் மயங்கி போய் இந்த உலக விஷயத்தில் போய் ஈடுபட்டு இருக்கோமே, இது பிரம்மாவோட படைப்பு, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தமோ வியாமோகேபியக இப்படி வியாமோகத்தில் மூழ்கி கிடக்கூடிய, தமஸில் அஜ்ஞானத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய என்னை போன்ற எல்லாருமே இந்த பவசாகரத்தில் பவக்காட்டில் இருக்கோமே, எங்களுடைய தவ ஜனனி காமாட்சி
காமாட்சி அம்மா காமாட்சியே சரணவு துருக்கியேதாம், அந்த துருக்கியேதாம் இங்கே கொண்டுறணும், துரோகம் செய்யட்டும்னு அர்த்தம். எங்களுடைய இந்த பவக்காட்டை வெட்டி வீழ்த்தட்டும், அழிக்கட்டும். துரோகம் பண்ணுறதுன்னு என்னது, ஒருத்தனை அழிக்கிறதுக்கு தானே அவளை துரோகம் பண்ணுறது. ஸோ என்னுடைய இந்த பவக்காட்டில் உள்ள இந்த துன்பங்களை எல்லாம், வியாமோகம் என்று சொல்லக்கூடிய மோகங்களை எல்லாம் அது துரோகம் பண்ணி அது நீக்க வேண்டும். உன்னுடைய சரணம், உன்னுடைய 2 பாதங்களும். யயோஹோ, எந்த பாதங்களுடைய லாக்ஷாபிந்து ஸ்வரணதரணாத், அதில் ரெட் கலரால் அரக்கு போட்டுருக்கா, காலில் பாதத்தில் அரக்கு போட்டுருக்காளா, லாக்ஷாரசம்னு சொல்லுவோம், அல்லது மருதாணின்னு வச்சுக்கலாம். ஸோ மருதாணியோ லாக்ஷாரசமோ அரக்கோ ஏதோ போட்டுருக்கா இல்லையா, அது பிந்து ஸ்வரண தரணாத். அதில் இருக்கிற இத்தினூண்டு பிந்து துளியூண்டு அந்த அந்த அது நம்ம மேலே காலை வைக்கிற வச்சு நம்ம தலை மேலே அந்த பிந்து விழும் அந்த அரக்கோடு. ஸோ ஸ்புரணாத் அது மலர்னால, தரணாத் அதை தரிப்பதினால, துர்ஜடி ஜடா குட்டீரா, யார் சிவனே வணங்குறா, தேவியோட பாதத்தில் யார் வணங்குறா பார்த்தா சிவனே விழுந்து வணங்குற. அப்போ துர்ஜடினா சிவன் அர்த்தம். ஸோ ஜடாமுடையவுடைய அந்த சிவன், அவருடைய தலை, அவருடைய ஜடா குட்டீரா, ஜடா குட்டீரான்னு ஜடை பகவானுடைய ஜடையை ஒரு ஆசிரமம் மாதிரி இருக்குது, ஒரு குடில் மாதிரி இருக்குது, அப்படி அடர்த்தியாக இருக்குது. ஸோ அந்த பாதங்கள் அந்த சிவனுடைய தலையில் படும்போது அந்த லாக்ஷாரசத்தோடு பிந்து அதை சுவாசிக்கிறதுனாலையோ அது தொடர்றதுனாலையோ ஸ்புரணத்தினாலேயோ என்னது ஏனாங்க கலிகா, ஏனாங்கன் சசாங்கன் இப்படியெல்லாம் சந்திரனுக்கு பேர். சசாங்கன்னு ஏன் பண்டிதர்கள் சொல்கிறாங்க, சசான்னா முயல், அந்த சந்திரனில் ஒரு களங்கம் மாதிரி கருப்பாக தெரியறதே அதை சில பேர் முயல்னு சொல்லிடுவான். அதனால சசத்தோடு கூடியவன், முயலோடு கூடியவன் சசாங்கன், அதனால சந்திரன். ஏழாங்கன்னா அதை சில பேர் மான் மாதிரி பார்க்குறான், ஏனன்னா மான். ஸோ அந்த களங்கத்தை மான் மாதிரி பார்க்கக்கூடியவா சந்திரனை ஏனாங்கன்னு கூப்பிடுவா. கலிக்கான்னு சொன்னால் மொட்டு, என்ன மொட்டு, பிறைச்சந்திரன் அர்த்தம். ஸோ ஏனாங்க கலிகா, இப்போ சிவன் காலில் விழுந்து வணங்குறார், அவருடைய தலையில் இருக்கக்கூடியது ஒரு பிறைச்சந்திரன். அது என்ன பண்ணுறது, சோனாங்கம் வபுகு வகதி, அது ரெட்டு கலராக ஆயிடுறது. உன்னுடைய லாட்சாரசத்தோடு கூடிய பாதத்தை சிவன் தலையில் படும் பொழுது அதை வாசம் பட்டதுனால அதில் இருக்கக்கூடிய சந்திரன் அது ரெட்டு கலர், சோனனா ரெட்டு கலராக அந்த சந்திரன் அப்படி பளபளன்னு சந்தியா காலத்து இது மாதிரி அது மாறிடுறான் அப்படின்னு சொல்கிறான் பகதி. भवानि दृश्येतां भवनि विदितेभ्यो मम मुहुः तमो व्यामोहेभ्यः तव जननि कामाक्षि चरणौ ययो लाक्षाबिन्दुस्फुरणधरणाद् जटि जटा कुटीरा शोणाङ्कं वहति वपुरेणाङ्ककलिका पवित्रीकुर्युर्नः पदतलभुवः पाटलरुचः परागास्ते पाप प्रशमनधुरीणाः परशिवे कणं लब्धुं येषां निजशिरसि कामाक्षि विवशाः वलन्तो व्यातन्वन्ति அகமகமிகாம் மாதவமுகாஹ. ஓ, மாதவமுகாகன்னு உங்களுக்கு போட்டிருக்கா, இங்கே வாசவமுகாகன்னு போட்டிருக்கு. வாட்டவர் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, கிடையாது, ரொம்ப இதில் டிஃப்ரென்ஸில். பவித்ரி குரியுகுனக, அதாவது பத தள புவக பாட்டல் ருச்சகா. பதத்தளம்னா பாதத்தோடைய அடி, தளம்னாலே அடி. ஸோ பதத்தளம் உன்னுடைய பாதத்தினுடைய அடிப்பாதமாகப்பட்டது, சக்கச்சவையில் இருக்குது. பாட்டல ருச்சகா, அப்படி சிவந்த தாமரை போல் அப்படி ரெட் கலரில் ரோஸ் மாதிரி அப்படி கலரோடு இருக்கக்கூடிய அந்த பாத அடியாகப்பட்டது. பவித்ரி குறியு நக, எங்களை பவித்திரமாக ஆக்கட்டும். நகன்னா எங்களை அப்படி பவித்திரமாக செய்ய வேண்டும். பராகாஹாத்தே, பராகம் சொன்னால் பாத தூளி, பராகம்னு சொன்னால் மகரந்த துகள்களுக்கு பேர் பராகம்னு பேர். இப்போ பாதத்தில் பாதமே தாமரை சொல்லும்போது அந்த தாமரையுடைய மகரந்தம் என்னது, பாத தூளி, தேவியோடு பாத தூளி. பாப பிரசமன துரீனாகா, பாப பிரசமனம், பிராசமனம் நன்னா நீக்கிடும், பாபத்தை ஒட்டுமொத்தமாக காலியாக்கிடும். அப்படி பாபத்தை நீக்கக்கூடிய அந்த பாத தூளிகள். துரீனாகா நம்பர் 1ன்னு அர்த்தம். துரீனா நம்பர் 1. ஸோ பாபத்தை நீக்கக்கூடியதில் நம்பர் 1ஆக இருக்கக்கூடியது உன்னுடைய பாத தூளி. பரசிவேன்னு கூப்பிட்றார், ஆதிபராசக்தியே, பராசக்தியே. கணம் லப்தும் ஏஷா, ஒரு துளி கிடைக்காதா இந்த பாத தூளியில், ஒரு கணம் ஒரு துளி கிடைக்காதா நம்மளுக்கு அப்படின்னு லப்தும் அடைவதற்காக. ஏஷாம்னு எந்த பாத தூளிகளுடைய துளி கிடைப்பதற்காக. நிஜ சிரசி, தன்னுடைய தலையில்
யாரெல்லாம்? வாசவமுக்காக கடைசியில் வருது, மாதவமுக்காக. வாசவன்னா இந்திரன், மாதவன்னா விஷ்ணு. எல்லாருமே தேவியோட பாதத்தை வந்து பணியத்தானே செய்வா. ஸோ முக்காகனா அவர்களை போன்றவர்கள், அவர்களை முன்னிட்டு கொண்டு எல்லாருமே நிஜ சிரசி தன்னுடைய தலையில் காமாட்சி விவசாகா தன்வசம் இல்லாமலே ஓடி வரா. தேவியோட துளி பாததுளி நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வணங்குறாளாம். வலந்தகன வளைய மாட்ட சூழ்ந்து வந்துடுறா, எல்லாரும் சுற்றி நிற்கிறா. சிவானந்த லகரியில் பார்த்தா அவர் இவர் சங்கரர் என்ன சொல்கிறாரு, எப்பா உன்னுடைய பாதத்தை ஏதாவது சரணத்தை கிட்டக்க வரணும்னு பார்த்தா ஒத்துருமே என்னையில் கிட்டக்கே வர முடியலையப்பா, எல்லாம் தேவர்கள் எல்லாம் ஒன்று சுற்றி நிற்கிறாளே, நான் எப்படி தான் அதை தாண்டி உன்னோட பாத சரணத்தை அடைய முடியும், நீ தான் வரணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆதிசங்கர பாடுற. அது மாதிரி இந்த தேவர்கள் விடமாட்டா, ஏதாவது தனக்கே ஒன்று நினைக்கக்கூடியவர்கள் அவர்கள். அதனால வலந்தக தேவியோட பாதத்தை சுற்றி சுற்றி நிற்கிறாளாம். வியாத்தன்வந்தி அகமிகமிக்காம், நாமுதல்ல அகமகமிக்காம், நான் சொல்லிட்டு வியாத்தன்வந்தி அப்படி விஸ்தாரமாக அந்த காலை சூழ்ந்து கொண்டு நிற்கின்றார்கள். பவித்ரீகுர்யுர்நஹ பததளபுவः பாடரருச்சः பராகாஸ்தே பாப பிரசமனதுரீணாः பரசிவே கணம் லப்தும் கேஷாம் நிஜ சிரசி காமாட்சி விவசாः வலந்தோ வியாதன்வந்தி அஹமஹமிகாம் மாதவமுகாः பலாகாமாலாபிः ந கருதி மயீபிः பரிவ்ருதே வினம்ரஸ்வர்ணாரி விகச்சகச்சகாலாம்புதகுலே ஸ்புரந்தः காமாட்சி புடதலித பந்தூக சுஹ்ருதः தட்டில் லேகாயந்தே தவ சரண பாதோஜ கிரணாஹ. முதல்ல ரெண்டாம் லைன் பாருங்க. வினம்ர ஸ்வர்ணாரி, வினம்ரன பணிவோடு, நம்ரமாக நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படி பணிவோடு இருக்கக்கூடிய ஸ்வர்ணாரி, ஸ்வகன தேவலோகம். ஸோ தேவப்பெண்மணிகள் ஸ்வர்ணாரி, தேவப்பெண்மணிகள் ரொம்ப பணிவோடு கூட. விக்கச்ச கச்ச, விகச்ச அப்படின்னா விரிந்தான்னு அர்த்தம். விகச்சம் அப்போ தாமரையெல்லாம் மலர்ந்துன்னு விகச்சம், விகச்சித்த இது சரோஜம்னு சொல்லுவோம், மலர்ந்த தாமரைன்னு அர்த்தம். அது மாதிரி விகச்சத்துக்கு ஆப்போசிட்டு தான் சங்கோச்சம், சுருங்கி போயிடுறதுன்னு அர்த்தம். அப்படி மூடிடுது, தாமரை சங்கோச்சம் ஆயிடுதுன்னு சொல்லிடுறோம். ஸோ விகச்ச விரிந்த கச்சன முடி. ஸோ தேவப்பெண்மணிகள்லாம் காலில் அப்படியே நமஸ்காரம் பண்ணுறா. அவர்களெல்லாம் நல்ல விரிந்த முடியோடு கூட இருக்கிறார்கள். காலாம்புத குலே, இந்த முடியெல்லாம் பார்த்தா எல்லா தேவப்பெண்மணிகளோடு சேர்த்து அந்த முடி அப்படி பறந்து இருக்கிறத பார்த்தா என்ன தெரியுது, ஒரு கார் மேகம் இருக்க வர்க்கம். ஸோ காலாம்புத குலே, கார் மேகம் சூழ்ந்தது போன்ற உன்னுடைய பாதத்தின் அடியில் வணங்கக்கூடிய தேவப்பெண்களுடைய முடிகள் அப்படி இருக்கு. ஸோ பலாகாமாலாபிகி நகருச்சி மையிபிகி, இப்போ தேவியோடு காலில் இருந்து அந்த நகங்களிலிருந்து ஒரு ஒளி பரவுறது. இது எப்படி இருக்குன்னு சொன்னால், பலாகாமாலா எப்படி இந்த கார் மேகம் அப்படி சூழ்ந்து இருக்கும்போது கொக்குகள் வரிசையாக வானத்தில் பறந்துன்னு போகும், எல்லாம் கூட்டம் அடையிறதுக்கு வேண்டி போகும், மழை வரப்போகிறது தெரியறதா. அதனால இந்த பலாக்கான கொக்குன்னு அர்த்தம். கொக்குகள் எல்லாம் அப்படி வானத்தில் பறந்து கார்மேகத்துக்கு இடையே அப்படி வரிசையாக தெரியறது போல இந்த கார்மேகமாகப்பட்ட இந்த தலைமுடிகளுக்கு நடுவே உன்னுடைய நகத்துடைய ஒளி ஊடுருவி அப்படி பாயறதா, அப்படியே கொக்கு மாலை மாதிரி இது வந்து உன்னுடைய நக ஒளி பரவுறது. மயீபிகி பரிவிருத்தே, அப்படி சூழப்பட்ட உன்னுடைய பாதம். ஸ்புரந்தக காமாட்சி ஸ்புட தலித பந்தூக சுகிருதக, பந்தூகன்னு சொன்னாலே செவ்வரளி அல்லது செம்பருத்தின்னு சொல்லலாம். ஸோ பந்தூக புஷ்பம், பந்தூக புஷ்பத்தோடு சுகிருத்தாக இருக்கிறது. ஏன், பந்தூக பூக்கும் செவ்வரளிக்கு ரெட்டு கலரு, பாதமும் ரெட்டு கலரு, அதனால அதுவும் ஃப்ரெண்டு. ஸோ சுகிருத்து. ஸோ பந்தூக சுகிருதக, உன்னுடைய பாதமாகப்பட்டது செம்பருத்தியோடு சுகிருத்தாக இருக்கக்கூடிய பாதமானது ஸ்புட தலித, லேசாக அப்படி கிழிச்சுண்டு அப்படி அந்த பாதத்திலேருந்து இன்னொரு ஒளி பரவுறது. என்ன ஒளி அது? ரெட் கலர் ஒளி. ஏன்னா பாதமே ரெட் கலராக இருக்குது, அந்த பாத ஒளி வேற நடுவில் வருமே. இந்த நக ஒளி ஒரு கார்மேகம் இருக்குது, அதுக்கு மேலே நக ஒளி பரவி இருக்குது பலாக்கா வரிசை மாதிரி, அதுக்கு நடுவில் இந்த ரெட் கலர் பாதத்தோடு ஒளி லேசாக ஸ்புட தலித்தனா லேசாக கிழிச்சுண்டு வருது. அப்படி சுரந்தக அப்படி சுரிக்கிறது, அப்படி ரெட் கலர் வேற நடுவில் வருதான். தடில்லே காயந்தே, இது எப்படி இருக்குன்னா மின்னலாட்டம் இருக்குன்ற.
நடுவில் அப்படி பாதத்தோட ரெட் கலர் ஒளியை பார்த்தா வானத்தில் கார்மேக வானத்தில் திடீர்னு மின்னல் வருது. அந்த மின்னல் போல தடில் லேகா எந்த லேகான்னா ரேகா தடித்து ரேகை போல அப்படி நடுவில் அப்படி நீட்டிட்டு வருது இந்த ரெட் கலர். தவ சரண பாதோஜ கிரணாகா உன்னுடைய பாதத்தில் உள்ள தாமரை பாதங்கள் பாதோஜன்னது தாமரை தாமரை பாதங்கள் சரண பாதோஜா தாமரை பாதங்கள் உள்ள வரக்கூடிய அந்த கிரணங்கள் இப்படி காட்சி கொடுக்குறதுமான்னு முகர் வந்திக்கிறார். बालाकामालाभिः नखरुचिमयीभिः परिवृते विनम्रस्वर्णारी विकचकचकालाम्बुदकुले पुरन्तकामाक्षी पुटदलितबन्धूकसुहृदः सतिलेखायन्ते तव चरणपादोजकिरणाः. जगदम्बाय नमः. सरागः सद्वेषः प्रसृमरसरोजे प्रतिदिनं निसर्गात् आक्रामन् विबुधजनमूर्धानम् अधिकम् कतङ्कारं मातः कटय पदपद्मः तव सतां नतानां कामाक्षी प्रकटयति कैवल्यसरणीम्. So என்னாச்சு பிரஸ்ரும சரோஜே பிரஸ்ருமம் அப்படின்னு விரிவாகிறது பரவறதுன்னு அர்த்தம். இந்த வார்த்தை நிறைய இடத்துல வரும், நம்ம பார்ப்போம். பிரஸ்ருமர அப்படின்னா நல்லா பரவக்கூடிய சரோஜே அதாவது தாமரை அப்படி மலரும் இல்லையா, அதை பரவறதுன்னு அர்த்தம். நல்லா விரிஞ்சு பரவக்கூடிய பிரதிதினம் டெய்லி டெய்லி காத்தால விகாசம் அடையக்கூடியது தாமரை. அந்த தாமரையோட ச ராகக ச துவேஷக இந்த பாதம் என்ன பண்ணுறது ராகத்தோடு இருக்குன்னு என்ன அர்த்தம். அதே ரெட் கலர் ராகம்ங்கிறதுக்கு ரெட் கலர்னு அர்த்தம். பாதமும் ரெட் கலரில் இருக்குது, அந்த தாமரையும் ரெட் கலரில் இருக்குது. அதனால ச ராகக அது அப்போ என்னது அட்டாச்மெண்ட் பற்று பற்று இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதுவும் ரெட்டு நீ நானும் ரெட்டு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. ஆனால் ச துவேஷக ஆனால் துவேஷமும் இருக்குது. ஏன்னா பாதம் இன்னுமே அழகாக இருக்கான். தாமரையை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு பாதத்தோடு கலர் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அந்த தாமரை கூட துவேஷத்தோடு இருக்குது. அப்போது பற்றும் இருக்குது துவேஷமும் இருக்குது இந்த பாதத்துக்கு தாமரையோட. நிசர்காத் ஆக்ராமன் விபுத ஜன மூர்தானம் அதாவது நிசர்காத்துனா அது இயற்கையாகவே நடத்தும். நிசர்கன்னா இயற்கையாகவே. ஸோ நேச்சுரலி ஆக்ராமன் விபுத ஜன மூர்தானம் எப்போதும் தேவர்களோட தலையில் இந்த பாதம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், தேவர்கள் வணங்கிகிட்டே இருப்பாள். தேவியை பார்த்து 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 தலையால் வணங்குவாள். அவளுடைய மூர்தானம் தலையில் இந்த பாதம் படுறது. ஆக்ராமத்தின்னு நன்றாக ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது பாதம். அப்போது இந்த விபுத மக்கள் யார், தேவர்கள் எல்லாரும் போகப்பிரியர்கள், எப்போதும் போகத்திலே ஈடுபடக்கூடியவர்கள். ஸோ இந்த பாதமும் போகத்தில் ரொம்ப விருப்பமாக இருக்குது, அவா கூடயே சேர்ந்துருக்கு. எப்படி தாமரை கூட ராகத்தோடு பற்றோடு இருக்கோ அதே மாதிரி விபுத ஜனங்கள் தேவர்களோட தலையிலையும் பற்றோடு கூட வச்சுட்டுருக்கு. அதிகமாக பற்று வைக்கிறது தேவர்களோடு கூட. அப்போது இவர் கேட்குறார் அடுத்த கேள்வி, கதங்காரம் மாதகா இந்த மாதிரி பற்றோடு இருக்கக்கூடிய உன்னுடைய பாதமானது எப்படி ஆக்கும், கதங்காரனை எப்படி ஆக்கும், கதையா நீ சொல்லுமா. பதபத்ம தவ உன்னுடைய பாத தாமரை பதபத்ம தாமரை பாதங்கள் ஆகப்பட்டது. தவ உன்னுடைய பாத தாமரைகள் நதானாம் சதாம் சாதுக்கள் சத்துன சாதுக்கள் சாதுக்கள் தலையில் தேவியோட பாதத்தை அவளும் வணங்குறான். ஸோ தேவியோட பாதங்களை வணங்கும் பொழுது அவள் எப்படிப்பட்டவா, ராகமே கிடையாது அவளுக்கு, பற்றுங்கிற பேச்சே கிடையாது. சாதுகளுக்கு வைராகிகள் அவர்களா வைராகத்தோடு கூடியவர்கள். ஸோ அவளுக்கு பற்றே கிடையாது. அவளோட தலையில நீ வைக்கிற, நீ வச்சுட்டு என்ன பண்ணுற, பிரகடயதி கைவல்ய சரணின். அது மட்டும் இல்லை, அவளுக்கு இந்த மோட்சத்தையே அதாவது பற்றுங்கிற இடத்துக்கே பேச்சுக்கே இடமில்லாத மோட்சம் அது. ஸோ எல்லாருமே ஒருமுகப்பட்ட மனதோடு கூட பகவானை தியானிக்கக்கூடிய இடம் அப்பேற்பட்ட கைவல்யம்ங்கிறது. சரி, கைவல்யத்துக்கு ஜீவன் மோட்சன்னு ஒரு அர்த்தம் எடுத்தினாலும் வாழ்க்கையில் பற்றில்லாமல் உயிரோடு இருக்கும்பொழுதே மோட்சத்தை அடையக்கூடிய நிலைமை கைவல்ய சரணி. ஸோ பற்றோடு இருக்கக்கூடிய இந்த பாதங்கள் ஆகப்பட்டது பற்றற்ற முனிவர்களுக்கு பற்றற்ற வைராகியத்தை எப்படிமா கொடுக்கறது அப்படின்னு ஆச்சரியப்படுறா நீங்க மூக்கர்.
वीतरागद्वेषः प्रसृमरसरोज प्रतिदिनं निसर्गादाक्रामन् विबुधजनमूर्धानमधिकम् कटङ्कारं मातः कथय पदपद्मस्तव सदां नगानां कामाक्षी प्रकटयति कैवल्यसरणिम् जपालक्ष्मी शोणः जनित परमज्ञाननलिनी विकासव्यासङ्गः विपलित जगज्जाड्य गरिमा मनः पूर्वाद्रिं मे तिलकयतु कामाक्षि तरसा तमस्काण्डद्रोही तव चरणपातो जरमणः. ஸோ ஜபாலக்ஷ்மி சோனகா, ஜபா புஷ்பம்னு செம்பருத்தி பூன்னு அர்த்தம். ஸோ இந்த ஜபா புஷ்பத்தோடு அந்த செம்பருத்தியோட பூ போன்ற லக்ஷ்மி சோனகா, லக்ஷ்மிகரமாக இருக்கக்கூடிய ரெட் கலர் உன்னுடைய பாதம். ஸோ அப்படி அந்த மாதிரி ரெட் கலரோடு இருக்கக்கூடிய பாதங்கள் ஜனித பரம ஞான, அதாவது ஞானத்தை கொடுக்கக்கூடிய கால்கள். ஸோ ஜனிதன உண்டாக்கக்கூடிய, ஸோ என்னுடைய தாமரை பாதங்கள் செம்பருத்தி கலரோடு கூடிய அந்த பாதங்கள் ஞானமாகப்பட்ட தாமரையை, நளினின்னு தாமரை. இங்கே என்ன தாமரை மலர்க்கிறது? எப்படி சூரியன் வந்து தாமரையை டெய்லி காத்தால வந்து மலர வைக்கிறதோ, செந்தாமரையெல்லாம் மலர்றதோ, அது மாதிரி இந்த பாதங்கள் வந்து பரம ஞான நளினி. அந்த இந்த பாதத்தை தாமரையோடு ஒப்பிடுறார் இந்த ஸ்லோகத்தில், அதான் பண்ணுறார் அவர். ஸோ உன்னுடைய பாதமாகப்பட்ட சூரியன் ஞானமாகப்பட்ட தாமரையை மலர்விக்கிறது, ஜனிதா உண்டாக்குறது. விகாச வியாசங்கக, அதை விகசிக்க வைக்கணும். விகசனம் என்ன பண்ணுறது? என்னது? விரிக்கிறது. தாமரை அப்படி பரவி விரிக்க வைக்கக்கூடிய அந்த சாமர்த்தியம் சூரியனை போல உன்னுடைய பாத தாமரை. ஆசங்ககன்னு ஆசங்ககன்னு ஆசையாக பண்ணுறதா மக்களோட அஜ்ஞானத்தை அகற்றி ஞானத்தாமரையை மலர்விக்கிறது. விபலித ஜகத் ஜாட்ய கரிமா. இந்த சூரியன் என்ன பண்ணுறது? உலகமே ஜடமாக தூங்கிட்டு இருக்கு. ராத்திரி நேரத்தில் ஜடமாட்டம் அந்த உலகம் எல்லாம் ஜடத்தன்மையோடு தூங்கிட்டு இருக்கு. இருள் எங்கே பார்த்தாலும். அதை வந்து அந்த ஜாட்ய கரிமானது நிறைய ஒரே இருட்டு. அந்த இருட்டை விபலித, அதை நீக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் சூரியனுக்கு இருக்குது. இருளை அகற்றக்கூடிய சாமர்த்தியம். இப்போது நம்மளுக்குள்ள எல்லாம் உலகமே அஜ்ஞானத்தில் மூழ்கி மோகத்தில் மூழ்கி கிடக்கு. இந்த மோகமாகப்பட்ட அஜ்ஞானத்தை நீக்கக்கூடிய தாமரையாக அந்த சூரியனாக அந்த பாத தாமரைகள் இருக்கின்றன. மனப்பூர்வ அத்ரிமே. இப்போ சூரியன் எங்கே உதிப்பன்? பூர்வாதிரியில் உதிப்பன். உதயகிரின்னு பேர். ஈஸ்டர்ன் சைடு, ஈஸ்டாக இருக்கக்கூடிய அந்த கிழக்கு திசையில் உதிக்கின்ற சூரியன். அதே மாதிரி இந்த பாத தாமரை என்ன பண்ணுறது? என்னுடைய மனமாகப்பட்ட பூர்வாதிரின்ற என்னுடைய மனசு தாமா அந்த உதயகிரின்னு சொல்லக்கூடிய மலை. எப்படி சூரியன் உதயகிரியில் முதல்ல மலர்றானோ அது மாதிரி உன்னுடைய பாத தாமரை என்னுடைய மனசில் வந்து தரசா திலகையது, டக்குன்னு வரணுமா, வேகமாக வந்துடணுமா. பாத தாமரை ஆகப்பட்டது பாத சூரியன், பாத தாமரை வந்து சூரியனாக இப்போ கம்பேர் பண்ணுறார். ஸோ அந்த பாத சூரியன் ஆகப்பட்டது என்னுடைய மனசுக்கு திலகமிடட்டம்னு என்னது? மனசை அந்த அஜ்ஞானத்தை நீக்கி ஞானமாகப்பட்ட திலகத்தை எனக்கு இட்டு விடட்டும்னு சொல்கிறார். எனக்கு மனசில் ஞானத்தாமரை மலரட்டும்னு கேட்குறார். தமஸ்காண்ட துரோகி. ஸோ தமஸ்காண்டன்னு சொன்னால் இருளோடு கூட்டம். காண்டான கூட்டம்னு அர்த்தம். ஸோ தமஸ்காண்ட துரோகி, உன்னுடைய பாதம் எப்படிப்பட்டது? இருளை நீக்கக்கூடிய, துரோகம் பண்ணக்கூடிய, இருளுக்கு கூட துரோகம் பண்ணுறது, விரோதத்தன்மை கொண்டது அப்பேற்பட்ட தாமரை. சரண பாதோஜ ரமணகனாரு ஒரு கணவன். ரமணன் சொன்னாலே மனைவி அல்லது லவர்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு கணவன் வந்து மனைவிக்கு பொட்டு வைப்பேன் இல்லையா, கல்யாண சமயத்தில் பொட்டு வைக்கிறான். அதே மாதிரி அந்த பாதோஜ ரமணக, உன்னுடைய பாதோஜம்னு என்னது? தாமரை, பாத தாமரை. பாதோஜன தாமரைன்னு அர்த்தம். ஸோ பாதோஜ சரண பாதோஜன பாத தாமரை. பாத தாமரை ஆகப்பட்ட ரமணன் என்னுடைய மனமாகப்பட்ட பெண்ணுக்கு ஒரு திலகத்தை இட்டு விடட்டங்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஸோ மனசை மலர்விக்கணும், ஞானத்தில் மலரணும் தான் அர்த்தம். ஜபாலக்ஷ்மி ஷோடக சரித பரமஜான நளினி விகாச வியாசங்கः விபலித ஜகஜாத்ய கரிமா மனப்பூர்வாத்ரம் மே திலகயது காமாட்சி தரசா தமஸ்காண்ட
भूयोऽसि तव चरणपादोज रमणः नमः कुर्मः प्रेङ्कन् मणिकटकनीलोत्पलमहः पयोदौरिङ्गद्भिः नखकिरणपेनैर्धवलिते स्फुटं कुर्वाणाय प्रबलचलदौर्वानलशिखा वितर्कं कामाक्ष्याः सततम् अरुणिम्ने चरणयोः. ஸோ பிரேங்கட் மணிக்கட்டக நீல உட்பலமாக. இப்போ வந்து இந்த பாதத்தை எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா இந்த ஸ்லோகத்தில் வடவை தீங்கிறது கடலில் ஏற்படக்கூடிய தீ, நல்ல ஜூன்னு எரியக்கூடிய தீ, அந்த வடவை தீயோட கம்பேர் பண்ணுறாரு இந்த பாதத்தை. ஸோ அது வடவை தீ வந்து மணி கட்டக்க, அதை கடகமணின்னு சொல்லுவோம். காலில் தண்டை போட்டுருக்கா தேவி கடகம். அந்த கடகத்தில் எல்லாம் மணிகள் பதிக்கப்பட்டிருக்கிறது, ரத்ன கற்கள் பதிக்கப்பட்டிருக்கு. அதில் பச்சைக்கல் அல்லது நீல ரத்னம்னு சொல்ல மாட்டோமா, அந்த மணிக்கடக அந்த கடகமணியிலேருந்து வரக்கூடிய அந்த நீல ரத்ன ஒளி உட்பலமாக. உட்பலம்னு சொன்னாலே ஒரு பிளாக் கலர், அதை உட்பலம், அதாவது கருநெய்தல் பூ அல்லது குமுத மலர் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நீல மணியோடு ஒளி வந்து கடலோடு கலரில் இருக்குது, கடல் பிளாக் கலர். ஸோ அந்த மாதிரி ஒளியை கொடுத்துட்டுருக்கு. இந்த கடலோட கலரை உன்னுடைய கடகத்தில் உள்ள மணிகள் அப்படி கொடுக்குறது. நமஸ்குர்மக பிரேங்கத்தை வீசக்கூடியது, பிரேங்கத்தினது ஆடக்கூடியது. பிரேங்கான்னு சொன்னாலே அந்த ஊஞ்சல்னு அர்த்தம். பிரேங்கத்தினது இப்போ ஊஞ்சல் ஆடுறது இல்லையா, அது மாதிரி ஆடக்கூடிய அந்த ஒளி பரவறதான். அது கடல் போல் இருக்குது, அதுக்கு நமஸ்காரம்னு சொல்கிறார் முதல்ல. பயோதவ் ரிங்கத்பிகி, ரிங்கணம் சொல்கிறாலே தவழறதுன்னு அர்த்தம். ஸோ எங்கே இந்த நீல ரத்னமாகப்பட்ட கடலில் அது கடல் ஆகிடுது. இப்போ அந்த நீல ரத்னத்தோட ஒளி பரவி கடல் போல் இருக்குது. அந்த கடலில் பயோதவ், அந்த கடலில் ரிங்கத்பிகின்னு அப்படியே தவழ்ந்து வரதான். ஒரு அலை வரும் இல்லையா, கடலுக்கு மேலே அலைகள் எப்படி வந்துட்டே இருக்குமே வரிசையா, அது எப்படி இருக்கு பார்த்தா நக கிரண பேனேகி. பேனான்னு சொன்னால் நுரை. ஸோ நக ஒளி வந்து தேவியோட பாதத்துலேருந்து வரக்கூடிய நக ஒளி வந்து அந்த கடலோடைய அலைகள் மாதிரி வெளவெளேர்னு வருது. அது அப்படியே தவழ்ந்து வந்துட்டுருக்கு. தவளித்தே, அதனால வெள்ளையாக இருக்குது. இப்போது வடவைத்தீ எரியும் போது கடலோட பிளாக்கு தெரியறது, அப்புறம் வடவைத்தீயோட ரெட்டு தெரியறது, அப்புறம் வெள்ளை அந்த அலைகள் தெரியுது. அது மாதிரி இவங்க சொல்கிறார், ஸ்புடம் குர்வானாய பிரபல சலத் ஔர்வானலம்னு சொன்னால் தான் வடவைத்தீன்னு அர்த்தம். ஔர்வானல அப்படின்னு வார்த்தை. தாவானலன்னா காட்டு தீ சொல்கிறோம். ஔர்வானலன்னு சொன்னான்னா வடவைத்தீ, கடலில் வரக்கூடிய தீ. ஸோ இந்த ஔர்வானல ஷிகான ஜுவாலை. ஸோ இந்த சுடம் குர்வானாய பிரபல சலத்து, அதாவது நல்ல ஸ்ட்ராங்காக இந்த ஒளியெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியற மாதிரி ஒரு ரெட் கலர் மேலே வருது. பிரபல சலத்துன்னு அப்படி வீசின்னு வருது, அப்படி எரியுது தீ. ஔர்வானல ஷிகா, அந்த ஜுவாலையாகப்பட்டது. விதர்க்கம், அதாவது தர்க்கத்துக்குரியது. தர்க்கம் பண்ணலாம் எப்படி, தேவியோட பாதத்தை பார்த்தா வடவத்தி மாதிரி இருக்கு இல்லையா, அப்படின்னு ரீசன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொல்கிறார். we can reason it out, we can compare. அந்த மாதிரி அந்த பாதத்தை அனுபவிக்கிறார் மூகர் இப்படி. ஸோ விதர்க்கம் காமாட்சியாக சததம் அருணிம்னே சரணையோகோ, அந்த ரெட்டு கலர் பாதத்தை பார்க்கும்போது இப்படியெல்லாம் மனசில் தோன்றது சகஜம்தானே, இப்படி தர்க்கிக்க மனசு தோன்றதா இல்லையா அப்படின்னு கேட்குறார். நமஸ்குர்மக் பிரேங்கன் மணிகடக நீல உத்பலமஹ பயோதௌரிங்கத்பிஹி நககிரணபேணை தவளிதே ஸ்புடம் பூர்வாணாய பிரபலஜலதௌர்வாணலசிகா விதர்க்கம் காமாக்ஷ்யாः சததம் அருணிம்னே சரணயோः. शिवे पाशायेताम् अलगुनितमः कूपकुहरे दिनाधीशायेताम् मम हृदय पातोज विपिने नभो मासायेताम् सरस कविता रीति सरिति त्वदीयौ कामाक्षी प्रसृत किरणौ देवी चरणौ.
ஸோ அலகுனி தமக்கூப குகரே, இங்கேயும் இருட்டை சொல்கிறேன். தமக்கூபம் இரு பாழுங்கிணறு, ஒரு கிணறு இருக்குது, ஒரே இருட்டு. பாழுங்கிணறுல என்ன தெரியும், ஒரே இருட்டாக இருக்கும். ஸோ தமக்கூப குகரே, கூப்பன்னா கிணறு. ஸோ அப்படி இருள் சூழ்ந்த ஒரு பாழுங்கணற்றுக்குள்ள, அலகுனின்னா நீண்டுட்டே இருக்குது. சம்சாரத்தையே வச்சுக்கலாம், நீண்ட பாழுங்கணராட்டு எண்ட்லெஸ்ஸாக தெரியுது. அப்படி நீண்ட லகு, லகுன்னு சின்னது, லகுன்னு பெருசு. அப்போ நீண்டு இருக்கக்கூடிய இந்த இருள் கிணறு, பாழுங்கணற்றில் சிவே தேவியே உன்னுடைய பாதங்கள் பாஷாயே தாம், ஒரு கயிறாக இருக்கட்டும். ஏன்னா கணத்துலேருந்து தூக்கிறதுக்கு ஒரு கயிறு வேண்டாமா? ஸோ தேவியோட பாதங்களை பிடிச்சின்னா மொள்ள வெளியில் வந்துடலாம். இந்த சம்சாரங்கிற இருட்டு கிணறுலேருந்து வெளியில் வரத்துக்கு தேவியோட பாதங்கள் ஒரு கயிறு போல் யூஸ் ஆகும். தின அதீஷாயேதாம், இப்போ அதே பாதங்கள் என்ன ஆகணும்? தின அதீஷகா யார்? தினத்தை ஏற்படுத்தக்கூடியவன், தினகரன் என்று சொல்லக்கூடிய சூரியன். ஸோ தின அதீஷாயேதாம், இந்த பாதங்களே சூரியனாக இருக்கணும். எப்போ? மம ஹிருதய பாதோஜ விபினே, என்னுடைய மனசு பெரிய காடாட்டமாக இருக்குது, இருண்ட காடு, அஜ்ஞானங்கிற காடு, விபினம்னா காடு. ஸோ பாதோஜ, ஹிருதய பாதோஜ, ஹிருதய தாமரை, ஹிருதயத்துலேயும் தாமரை இருக்கேன். ஸோ அந்த ஹிருதய தாமரை சூழ்ந்த அந்த அஜ்ஞானமாக இருக்கக்கூடிய அந்த காட்டில் உன்னுடைய பாதங்கள் அங்கே வந்து உட்காந்துடணும், ஹிருதயத்துலேருந்து உட்காந்துடணும். எப்படி இருக்கணுமா? தின அதீஷா ஏதாம், அதை டேயை உண்டாக்கக்கூடிய ஒளி பொருந்திய சூரியனாக வரணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சூரியன் வந்தால் அது ஞான தாமரை, உள்ளுக்கு இருக்க ஹிருதயத்துக்குள்ள ஞான தாமரை மலர போகிறது, அந்த அஜ்ஞானம் நீங்க போகிறது, அப்படி வரணும். நபோ மாசாயே தாம், இப்போ அதே பாதங்கள் வந்து நபோ மாதம்னு சொன்னால் ஆவணி மாதம். ஸோ ஆவணி மாதமாக ஆகணுமா? எப்போ? சரச கவிதா ரீதி சரிதி, நல்ல பாட்டு, ரசத்தோடு கூடிய கவிதை உண்டாக்கும் பொழுது, அந்த சமயத்தில் அந்த ரீதியில் சரித்தின்னு அப்படியே அந்த மழை பெய்யறோச்சே நதி, சரித்தினா நீர்நிலைன்னு அர்த்தம். ஸோ கவிதைங்கிற பிரவாகம் அப்படி ஓடின்னு இருக்கு. அப்போது தண்ணி வறண்டு போனால் எப்படியாக்கும் கவிதை வரும்? தண்ணி வரலக்கூடாது, அந்த பிரவாகம் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? மழை வேணும். அப்போது இந்த பாதம் மழை மாதமான ஆவணி மாதமாக ஆயிரட்டுன்ற. ஸோ கவிதை பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பிரவாகத்துக்கு, கவிதை பிரவாகத்துக்கு உன்னுடைய பாதங்கள் நபோ மாசாயே தாம், ஆவணி மாதமாக, மழை மாதமாக மழையை தருவதாக இருக்கட்டும். பிரசுத கிரணவு தேவி சரணவ், உன்னுடைய பாதங்களிலிருந்து வரக்கூடிய அந்த கிரணங்கள், பாத கிரணங்களாகப்பட்டது தொதியவ், உன்னுடைய காமாட்சி, இப்படி ஒன்னொன்றுமா இருக்கட்டும், ஓரொரு விஷயத்துக்கு ஓரொரு விஷயமாக இந்த பாதங்கள் இருக்கட்டும்னு சொல்கிறேன். शिवे पाशायेताम् अलगुलितमकूपकुहरे दिन अदीशायेताम् मम हृदयपातोज विपिने नमो मासायेताम् सरसकविता रीतिसरिते प्रदीयौ कामाक्षी प्रसृतकिरणौ देवि चरणौ निशक्तं श्रुत्यन्ते नयनम् इव सद्वृत्तरुचिरैः समैर्जुष्टं शुद्धैः अदरम् इव रम्यैर्विजगणैः इवे वक्षो जन्मद्वितयम् इव मुक्ताश्रुतमुमे त्वदीयं कामाक्षी प्रणतचरणं नौमि चरणम्. இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். அதாவது நயனம் இவ, இந்த கண்கள் எப்போவுமே காது வர போகும். தேவியோட கண்கள்லாம் அப்படி நீண்ட கண்கள் காதில் போய் ஏதோ பேசுறதுன்னு சொல்லிட்டு அழிக்க நயனம் கிஞ்சி தருணம்ங்கிற இதில் சிவானந்த நகரில் என்ன சொல்கிறாரு? உன்னுடைய 2 கண்ணும் அது காது வர நீண்டிருக்கு, அழகாக ஏதோ என்னை பற்றி கோல் சொல்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழிக்க நயனம் வந்து, அதாவது சென்ட்ரலில் இருக்கக்கூடிய கண்ணு, நடுக்கண்ணு வந்து அது பொறாமப்படுறது, என்னை பற்றி ஏதோ கோல் சொல்கிறது போல் இருக்குது நினச்சிக்கிறது அப்படின்னு சொல்கிறாருங்க. அந்த கண்ணு காது வர நீண்டுறது வந்து ஒரு அழகு, அவ்வளோ அழகான நீண்ட கண்கள்னு அர்த்தம். ஸோ நயனமிவ நிஷக்தம்னா அப்படி ஃபிக்ஸ்டு, அப்படியே காது வர போய் அப்படியே தொட்டுட்டு இருக்கான், அப்படி நிஷக்தம் ஈடுபாடு கொண்ட. ஸ்ருதி அந்த ஸ்ருதினா காதுன்னு அர்த்தம், ஸ்ருதினா வேதம்னு ஒரு அர்த்தம், காதுன்னு ஒரு அர்த்தம். ஸோ கண்கள் வந்து காது வரை போய் நீண்டு இருப்பது போல இந்த பாதம் வந்து எங்கே இருக்குது? நீண்டுன்னு இருக்கு. ஸ்ருதி அந்தே, இங்கே வேதம். ஸோ பாதம் வந்து வேதத்தோடு தலையில் போய் அப்படி முட்டின்னு இருக்கு.
வேதத்தோடு தலையில் போய் கால்கள் அப்படி நீண்டு பாதங்கள் அப்படி கண்கள் எப்படி காதில் வரை நீண்டு இருக்கிற மாதிரி உன்னுடைய பாதங்கள் வேத மாதாவோட தலையில் போய் அப்படி நீண்டு உட்காண்டிருக்கு. சத்விருத்த ருச்சிரைகி சுத்தைகி சமைகி ஜுஷ்டம் அப்படிங்கிறார். இப்போ இது எடுத்துனோம்னா பாதம் வந்து எப்படி இருக்கா, விற்த்தான்னு சொன்னால் வட்டம்னு அர்த்தம். ஸோ அழகாக அப்படி பேக்கிலெல்லாம் ஷேப்பாக இருக்க வேண்டாமா, பாதம் வந்து அழகாக இருக்க வேண்டாமா. ஸோ பாதம் எல்லாம் ரொம்ப அழகான ஷேப்போடு, ருச்சிரைகி அழகாக உருண்டு அப்படி ஷேப்பாக இருக்கக்கூடிய கால்கள், சுத்தமாக இருக்கக்கூடிய பாதங்கள், சமைகி சமமான, அதாவது ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு கால் குட்டா ஒரு கால் நெட்டை, இதெல்லாம் கூட வியாதி எல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறேன் இப்போ நிறைய பேருக்கு அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரே மாதிரி சமமான பாதங்கள், இப்படி இருக்கக்கூடிய பாதங்கள். இதே சமயத்தில் சத்விருத்தா இந்த பாதங்களை யார் வந்து போய் சரணாகதி பண்ணுறான்னு பார்த்தா சத்விருத்த நல்ல விருத்தியை உடையவர்கள் சாதுக்கள். சத்விருத்தின்னா நல்ல விருத்தியை உடையவர்கள். ருச்சிரைகி அப்படி ஆசையாக, சுத்தைகி சமைகி சுத்தமான மனதுடையவர்கள், சமதிற்கு எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடியவர்களால் சேரப்பட்ட பாதங்கள். அப்படி ரெண்டு அர்த்தம் வருதுங்க. எப்படி பாதத்தோட ஷேப் அவ்வளோ அழகாக இருக்குது, அதே சமயம் சாதுக்கள் இந்த பாதங்களை நாடி ஆசையாக வரா. அதரமிவ ரம்யைகி த்விஜகணைகி. த்விஜ அப்படின்னு சொன்னால் பல்லுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. ஸோ அதரம்னா உதடு, பல்லு வந்து வெள்ளையர்னு இருக்குது. ஸோ பல்லு வெள்ளையாக இருக்குது, ஆதாரம் சிவப்பாக இருக்குது, பல்லும் ஆதாரமும் கிட்டத்தட்ட அப்படி சேர்ந்து இருக்குது. அதே மாதிரி பாதம் தான் இங்கே அதரம், ரெட்டு கலர் சிவந்த பாதங்கள், அது நகமொழியோடு சேர்ந்திருக்கிறது. அதுதான் இந்த பல்லு மாதிரி, பல்லு வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிற மாதிரி இந்த நகம் பாதத்திலேருந்து வரக்கூடிய நக ஒளி ஆகப்பட்டது அந்த பாதத்தோட ரெட் கலரோடு சேர்ந்துருக்கு. சிவே மங்களமானவளே சிவே கூப்பிட்றான். வட்சோஜன்ம, வட்சஸ்தலம்னு சொன்னால் நெஞ்சின்னு அர்த்தம். வட்சஸ்தலம், வட்ச ஜன்ம அப்படின்னு சொன்னால் மார்பகங்கள்னு அர்த்தம். ஸோ நெஞ்சிலேருந்து பிறக்கக்கூடியதானே மார்பகங்கள் அங்கே தானே இருக்குது. ஸோ வட்சோ ஜன்ம த்விதயம், ரெண்டு மார்பகங்கள் இல்லையா, இரண்டு மார்பகங்களும் முக்த ஆசிரிதம் உமே, முக்தர்கள் அதாவது பற்றற்றவர்கள், முக்தியுடையவர்கள், அவர்களால் ஆசிரிக்கப்படக்கூடியது. ஸோ உன்னை அவர்கள் ஆசிரிக்கிறார்கள். இன்னொன்று வட்சோ ஜன்ம த்விதயம், இது வந்து வேதத்துக்கு எடுத்துட்டோமானா வேத மாதாவோட தலைமையில காலை வச்சுட்டு இருக்கா தேவி. அவருடைய பாதத்துலேருந்து பாத தூளி அப்படியே வந்துட்டே இருக்கு, விழுந்துட்டே இருக்கு. இவளுடைய மார்பகங்கள் எல்லாம் அந்த குங்குமத்தால், அந்த பாத தூளி என்ற குங்குமத்தால் பூசப்பட்ட அந்த அந்த ஸ்தனங்களாக ஆகிவிடுறது. தேவியோடைய அந்த பாத தூளியினால அப்படி வேதமாதா தலை மார்பகங்கள் அப்படி ஆகிவிடுகிறது. அது மட்டும் இல்லை, இப்போ வட்சோ ஜன்ம அதாவது அவளுடைய மார்பகங்களுக்கு நடுவில் முக்த ஆசிரித்தம்னு சொன்னால், முக்தனா முத்துன்னு அர்த்தம். ஸோ முத்து மாலை அப்படியே போட்டுருக்கா தேவியோட ஸ்தனங்கள் இடையில. அந்த முத்து மாலை ஆசிரியமாக கொண்டிருக்கிறது அந்த ஸ்தனங்களை, தேவியோட மார்பகங்களை. இப்போ இதே மாதிரி அந்த குங்குமம் பூசிய பாத தூளியால் வேத மாதாவுடைய மார்பகங்களை பூசிய அந்த பாதங்களுக்கு இடையே, அந்த வேதா மாதாவுடைய மார்பகங்களுக்கு இடையேயும் முக்தாசிரிதம், முக்தன்னா முத்து மாலை ஆடுகிறது. வேத மாதா எவ்வளோ மாதா தானே, அவ இதுலேயும் மார்பகங்கள் இடையில முக்த ஆசிரிதம் முத்து மாலை தொங்குகிறது. காமாட்சி, ஹே காமாட்சி, தொதீயம் பிரணத சரணம், அப்படி உன்னுடைய வணங்கப்பட வேண்டிய சரணத்தை கொடுக்கக்கூடிய நதன வணங்குபவர்களுக்கு சரணம் கொடுக்கக்கூடிய தொதீயம் சரணம், உன்னுடைய சரணங்களை பாதங்களை நௌமி நான் வணங்குகிறேன்னு சொல்றேன். நிஷப்தம் ஸ்ருத்யந்தே நயனமிவ சத்விருத்தருச்சிரைஹி சமைர்ஜுஷ்டம் சுத்தைஹி அதரமிவ ரம்யை திஜகணைஹி சிவே வக்ஷோ ஜன்ம த்விதீயமிவ முக்த ஆஸ்ருதமுமே த்வதீயம் காமாட்சி பிரணத சரணம் நௌமி சரணம். ஸ்ரீ ஜெகதம்பாய நமக.